நாளை மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது. இதில் அமேசான் தளம் மூலயமா இந்தியாவில் ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது, இன்டர்நேஷ்னலாக அதாவது அமேசான் தளங்கள் பல நாடுகளில் இருக்குது, அந்த தளங்கள் மூலயமா நாம் எப்படி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது அப்படின்ற ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அல்லது இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு இது சம்மந்தம் மேலே எதுவும் கேள்வி இருந்தால் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. வணக்கம். நம்ம வீட்டில் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சில கைப்பக்குவம் இருக்கும். அவங்க தயாரிக்கக்கூடிய மசால் பொடி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது பக்கத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி பிராண்ட்ஸ்லாம் நிற்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம வீட்டை தாண்டி வெளியே போகாது. ஸோ இப்போ இவ்வளவு தரமான ஒரு பொருள் நாம் சாப்பிட்றோம், இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாமா அப்படின்னு பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன, குறிப்பாக இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பார்ப்போம். பெரும்பாலும் அந்த இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மசாலா பொடியெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஹெவி காம்படிஷன். ஆனால் யூனிக்காக உங்கள் மாதிரி யாரும் மசாலா பொடி தயார் பண்ண முடியாது, உங்களை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக மசாலா பொடி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு காம்படிட்டர் யாரும் வரவே முடியாது. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ்ன்னு போகும்போது அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கமர்ஷியல் ஸ்பேஸ் வேணும். சில நேரங்களில் அவங்க விசிட் பண்ணுவாங்க. ஏன் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இதை எடுத்தோன்னு வைங்க, மத்திய அரசும் மாநில அரசும் ஏகப்பட்ட சலுகைகள் தராங்க. பிராண்டை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னல் ஏற்றுமதியில் நம்ம பல மார்க்கெட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. லோன் பெரிய அளவில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் எதிர்காலத்தில் அவைல் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, ஏற்றுமதின்னு ஆகிப்போச்சு. அது ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டோ இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டோ. அதனால் ஐஇ கோடு வேணும், ஏடி கோடு வேணும், ஆர்சிஎம்சி வேணும். ஸ்பைசஸ் போர்டில் எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு உணவுப் பொருள். அதனால் எஃப்எஸ்எஸ்ஐ சென்ட்ரல் வேணும். அதுபோக ஃபைட்டோசானிட்டரி வேணும். இப்போ நாம் உலகம் முழுவதும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா உலகம் முழுவதும் இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த பொருளை வாங்குவாங்க அப்படின்னா, குறிப்பாக ஐரோப்பாவில், குறிப்பாக ஜெர்மன் போன்ற நாடுகளில் இப்போ லூசிட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பேக்கிங், நம்ம அந்த மசாலா பொருளை பேக் பண்ணியிருக்க அந்த பேக்கிங் மறுசுழற்சிக்கு உட்பட்டது, ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கிங் நம்ம பண்ணுறது அப்படின்றது நம்ம பொருளுக்கான மதிப்பை கூட்டத்தான் செய்யும். ஸோ கொஞ்சம் செலவானாலும் நம்ம அந்த செலவை பொருள் மேலே வச்சிடலாம். அதுக்கடுத்து அமெரிக்கா அப்படின்னாலே எஃப்டிஏ. ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட். இது போக லேப் ரிப்போர்ட் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீட்டில் உள்ள மசாலா பொடி எது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளவு கலோரி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒரு டைம் வாங்கி அதை பேக்கிங்கில் பின்னாடி பிரிண்ட் பண்ணியே ஆகணும். இது போக இந்த ட்ரேட்மார்க்கு பிராண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்து நம்ம பிஸ்னஸை பார்க்கணும். சார், நான் வீட்டில் சும்மா எங்கள் அம்மா செய்வாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதை ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணுன்னா இவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கே, நீங்கள் அப்படி லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய லிஸ்ட்டு தான். ஆனால் இந்த லிஸ்ட் எடுக்கிறது ஈஸி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படணும், கொஞ்சம் மெனக்கிடணும், இது கொஞ்சம் டைம் செலவாகும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்கணும் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெயிலில் நிற்போம். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் நாம் எட்டு போட்டுட்டு அதுவும் அங்கே காற்று கிடப்போம். ஸோ இது ஒரு நாள் கஷ்டம். அதே மாதிரி இதுவும் ஒரு சிரமமான வேலையாக கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இதை கொஞ்சம் பணம் செலவாகும், உடனே சர்டிஃபிகேட் கிடைக்காது, கொஞ்சம் காலதாமதமாகும். ஸோ இதையெல்லாம் தாண்டி நாம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பிஸ்னஸ் பெரிய அளவில் க்ரோ ஆகும். ஒரு டைம் லைசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி 20 வருஷத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கமே நம்ம போக வேண்டியதில்லை. ஸோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி நாம் இதுக்காக அலைய வேண்டியதில்லை. அப்பப்போ எதுக்காவது ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏடி கோட் மாதிரியான இதுக்கெலாம் ரெனியூவலே கிடையாது. ஸோ இப்போ இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த லைசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பிஸ்னஸ் பெரிய அளவில் க்ரோ ஆகும். அதனால் இந்த லிஸ்ட்டை பார்த்து அப்படியே பயப்பட வேண்டாம். கொஞ்சம் முயற்சி எடுத்து இது ஒரு பிராண்டாக இ-காமர்ஸ் மூலயமா நம்ம பல நாடுகளுக்கு அமேசான் தளம் மூலியமாகவே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும்.